கல்வி மற்றும் மருத்துவத்துறையில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி பிற மாநில முதலமைச்சர்கள் பொறாமைப்படும் அளவு முதலமைச்சர் ஸ்டாலின் பொற்கால ஆட்சியை தந்து வருவதாக அமைச்சர் நாசர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கிழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 150வது ஆண்டு விழாவில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், இருமொழி கொள்கையே போதும் என கூறி தமிழ்நாடு கல்விக்கென சுமார் 45,000 கோடியை ஒதுக்கிய ஒரே முதலமைச்சர் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என தெரிவித்தார். இருமொழி கொள்கை இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இத்தனை கோடி ரூபாய் இன்னைக்கு 46,767 கோடி நம்ம கல்வி உயர்கல்வி கொடுத்திருக்காங்கன்னா நம்முடைய தமிழகத்துறை நிதியிலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல வேண்டுமேனால் நமக்கு மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய தொகை எவ்வளவுனாக்கா 2,151 கோடி ரூபாய் வரணும் பள்ளி கல்விக்கு. அதை தரம் இருக்குது ஒன்றிய அரசு. ஏன் தரம் இருக்குதுனாக்கா இப்ப நம்ம சொன்ன பாருங்க, எந்தவித பாகுபாடு இல்லாமல் எல்லா மொழியும் நம்ம இங்க வரவேற்றோம். எல்லா மொழியும் நீங்க பாடல்கள் பாடினாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம். காரணம் என்னன்னா நம்ம இந்தி ஒளியன்னு சொல்ல இந்திய திணிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஆக இந்திய திணிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துல இவங்க என்ன பண்றாங்க, இந்திய திணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மும்மொழி கொள்கையை நீங்க கொண்டு வாங்க, கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிதியை நாங்கள் தரோம் 2,151 கோடி ரூபாய் தரேன்னு சொல்றேன்.